அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பார்ட் 7. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. ஹாபிலும் காபிலும். ஹாபில் மற்றும் காபில் இருவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிள்ளைகள் ஆவார்கள். இவர்களுக்கு ஒரு விஷயத்தில் தகராறு ஏற்பட்டது. காபில் என்பவர் ஹாபிலை கொலை செய்து விட்டார். உலகில் நடந்த முதல் கொலை இதுவே ஆகும். இது சம்பந்தமான எந்த சட்டமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஷரியத்தில் இல்லை. எனவே சகோதரரின் பிணத்தை என்ன செய்வதென்று தெரியாமல் காபில் மிகவும் குழம்பி போயிருந்தார். அல்லாஹு தாலா ஒரு காக்கையின் மூலம் பிணத்தை அடக்கம் செய்யும் முறையை அவருக்கு கற்பித்தான். இதை பார்த்த காபில், இந்த காக்கைக்கு தெரிந்த விஷயம் கூட தமக்கு தெரியவில்லையே என வருத்தப்பட்டார். பிறகு தமது சகோதரர் சடலத்தை அடக்கம் செய்தார். அன்றிலிருந்து அடக்கம் செய்திடும் முறை நடைமுறையில் படுத்தப்பட்டது. காபிலை பற்றி குறிப்பிடும்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகில் அநியாயமாக யார் கொலை செய்தாலும் அந்த பாவம் காபிலையே சாரும். ஏனென்றால் அநீதியான கொலையை ஆரம்பித்த முதல் மனிதர் இவர்தான். எனவே மனிதன் தனது வாழ்க்கையில் எந்தவிதமான பாவகரமான செயல்களையும் தோற்றுவிக்க கூடாது. அல்லாஹ்வின் ஆற்றல். சூரியன் அல்லாஹு தாலாவின் பிரம்மாண்டமான படைப்பாகும். இதிலிருந்து நமக்கு வெளிச்சம் வெப்பமும் கிடைக்கின்றன. இது தினசரி கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைகின்றது. ஆனால் அல்லாஹு தாலா இதை கியாமத்தின் போது தனது ஆட்சியினால் மேற்கில் உதிக்க செய்வான். இதன் நீளம் அகலம் லட்சக்கணக்கான மையம் சுற்றளவாகும். இதன் எடை பூமியை விடவும் பல லட்ச மடங்கு கனம் கொண்டதாகும். இவ்வளவு எடை கொண்ட பிரம்மாண்டமான சூரியன் நிர்ணயித்த வட்ட வளையத்தை தாண்டாமல் சுழற்றுவதும் கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள பூமிக்கு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தருவது அல்லாஹு தாலாவின் பேராற்றலுக்கு ஒரு சான்றாகும். ஒரு ஃபரலை பற்றி. தீனில் தொழுகையின் முக்கியத்துவம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இஸ்லாத்தில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. தொழுகையை வேண்டுமென்றே விடுபவர் தீனை விட்டு நீங்கியிருப்பவர் ஆவார். மேலும் தொழுகை தீனின் தூண்கள் ஆகும் என கூறினார்கள். ஒரு சுன்னத்தை பற்றி. ஒழுவில் காதுகளை மசஹ் செய்தல். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுவின் போது தலையை மசஹ் செய்வார்கள். பிறகு இரு காதுகளில் உட்புறம், கைகளில் ஆள்காட்டி விரல்களாலும் காதின் வெளிப்புறம் இரு பெருவரல்களால் மசஹ் செய்வார்கள். ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. ஆஷுரா நோம்பின் சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முஹர்ரம் மாதத்தின் 10வது நோன்பை பற்றி கேட்டதற்கு, இந்த நோன்பு கடந்த வருட பாவத்திற்கான பரிகாரம் ஆகும் என பதிலளித்தார்கள். உலகத்தை பற்றி. நபி அவர்களின் குடும்பத்தாரின் பொறுமை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினர் சோள ரொட்டி சாப்பிடும் பழக்கமுடையவர்களாக இருந்தும் பல இரவுகள் அதற்கு கூட வழியின்றி பட்டினி கிடந்துள்ளார்கள். மறுமையை பற்றி. நல்லோர்களுக்கான நற்செய்தி. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், நிச்சயமாக இறையச்சமுடையவர்கள் சுவனத்திலும் நீரூற்றுகளிலும் சுகமாக இருப்பார்கள். அவர்களை நோக்கி சாந்தியுடனும் அச்சமற்றவர்களாகவும் இதில் நீங்கள் நுழையுங்கள் என்று கூறப்படும். மேலும் அவர்களுடைய நெஞ்சங்களிலிருந்து குரோதத்தை நாம் நீக்கிவிடுவோம். எல்லோரும் சகோதரர்களாக ஒருவரையொருவர் முன்னோக்கி கட்டில்களில் ஆனந்தமாக அமர்ந்திருப்பார்கள். நபி வழி மருத்துவம். இளைத்த உடம்புக்கு சிகிச்சை. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் என்னை அனுப்பி வைத்திட என் தாய் விரும்பிய போது எனது இளைத்த உடம்பை பருமனாக்க என் தாய் வைத்தியம் செய்யலானார்.
ஆனால் எதுவும் மாற்றம் தெரியவில்லை. இறுதியாக நான் பேச்சும்பலத்துடன் வெள்ளரிக்காய் சாப்பிட ஆரம்பித்தேன். பிறகு நடுத்தரமான உடல் பருமனம் அடைந்தேன். குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இவர்கள் பூமியில் பயணம் செய்து அவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா? அல்லாஹ் அவர்களை அடியோடு அழித்து விட்டான். நிராகரிப்பாளர்களுக்கு இவை போன்று முடிவு உண்டு. ஏனெனில் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறான். நிராகரிப்பாளர்களுக்கு பாதுகாவலர் எவரும் இல்லை.